Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணி விட்டுட்டாங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பாக இந்த ஈரான் இஸ்ரேல் வார் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் போகுது. அது மாதிரி லெபனானுக்கும் இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு புதுசாட்டு சிரியாவுக்கு மேலே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேரியஸ் கண்ட்ரிஸ் மேலே. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு ஓவராலாட்டு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்க்கும்போது 25,250 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு, 540 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 1,145 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது, 51,776 பாயிண்ட்ஸாக இருக்குது. சென்செக்ஸ் 82,491 பாயிண்ட்ஸாக இருக்குது, 1,774 பாயிண்ட்ஸாக இருக்குது. குறிப்பாட்டு எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு பார்க்கும்போது 2% மேலே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெட்ரோநெட் எல்என்ஜி இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு 5% மேலே ரேலியாக இருக்குது. 366 ரூபா போனது இப்போ 363 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி. இது வந்து ரீசெண்டாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பிஎஸ்சி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.8% மேலே டவுன் ஆயிருக்கு. 31,352 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு இந்த பிஎஸ்சி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ். ஆனால் குறிப்பாட்டு இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி, அடுத்து வந்து கெயில், ஓஎன்ஜிசி இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அதே நீங்கள் இந்த பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ நீ பெட்ரோநெட் எல்என்ஜி 5% மேலே போகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்க்கும்போது எம்கே குளோபல் ஃபினான்ஷியலி உங்களுக்கு பைக்கால் கொடுத்துருக்காங்க. 425 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் போகும் அப்படின்னு சொல்லி பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு பெட்ரோநெட் எல்என்ஜி 5% மேலே ரேலி இருக்குது. 366 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு இன்னைக்கு இந்த பிஎஸ்சி ஏஞ்சல் அண்ட் ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ், அடுத்து வந்து 5 பைசா இவங்கெல்லாம் அன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்க வேண்டிய ஸ்டாக். ரீசன் பார்க்கும்போது பிஎஸ்சி ஏஞ்சலான் இவங்கெல்லாம் அன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஏஞ்சலான்லாம் பார்க்கும்போது 2,790 ரூபா தாண்டி போன ஸ்டாக் இப்போ 2,736 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மட்டுமே 7% கிட்ட அந்த ஸ்டாக் ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 4% மேலே ரேலியாக இருக்குது. பட் ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் 5 பைசா இதெல்லாமே ஒரு 2% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கு காரணம் செபி வந்து இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்க்கான கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 15 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். இதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ஈடுபடுறத வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் செபி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஏஞ்சலோனுக்கும் பிஎஸ்சிக்கும் வந்து இந்த மாதிரிப்பட்ட புரோக்கரேஜ் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டாக் அந்த புரோக்கரேஜ் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அவங்களும் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஞ்சலோன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதனால அனாலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏஞ்சலோட ரெவன்யூ வந்து 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த ஏஞ்சலோன் ஸ்டாக் வந்து 7% மேலே ரேலியே இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒன்றைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. 506 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது இப்போ ஒரு 513 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐடிசி. இன்னைக்கு ஐடிசி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குன்னு பார்த்தேன். பட் வந்து மார்க்கெட் நெகட்டிவ்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து இறங்கி இருக்கு. ஸோ ஐடிசியில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்துச்சு. என்னன்னா அவங்க வந்து 485 கோடிக்கு ஒரு ஐபிஓ இது ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஸோ நேற்று சண்டேங்கிற பாருங்க, நேற்று போட்ட வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 485 கோடிக்கு ஒரு ஐடி கம்பெனியை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஐடிசி இன்ஃபோடெக் மூலமாட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருந்துச்சு ஐடிசி. பட் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் நெகட்டிவ்னால. அது மட்டும் இல்லாமல் ஐடிசிக்கு வந்து ஹெச்எஸ்பிசி வந்து ஒரு பைக்கால் கொடுக்குறாங்க. 580 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து 13% வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு வந்து 2.5% மேலே அடிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு 190 ரூபா வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படியே மார்க்கெட் வந்து ஒரு 2 to 3 days வந்து இதே நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஷேர் வந்து இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். மணப்புரம் ஃபினான்ஸில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு சொல்லி நம்ம 190 தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதே ட்ரெண்டில் பார்க்கும்போது இன்னும் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். இப்போதைக்கு பொறுமையாக இருக்கலாம். ஸோ 190 ரூபா வரைக்கும் வந்தது. இப்போ ஒரு 191 ரூபா 92 ரூபா அந்த ரேஞ்சில் மாறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். ஆனால் முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது மாதிரி நாட்கோ ஃபார்மா நல்லாவே இறங்கிடுச்சு. 1,600 ரூபா தாண்டி போனது இப்போ 1,362 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. 2% மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. பட் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு நான் காலையில் பார்க்கும்போது. அப்புறம் என்ன ட்ரெண்டுன்னு தெரில. நாட்கோ ஃபார்மா 2.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். நாட்கோ ஃபார்மாவில் 1,350 ரூபா கிட்ட வந்துடுச்சு.
நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 4% மேலே காலி டாடா மோட்டார்ஸ். இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கார் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது குறிப்பாட்டு ஹியூண்டாயி அவங்கெல்லாம் சேல்ஸோட பார்க்கும்போது இவங்களுக்கு அடி வாங்கி இருந்துச்சு. மஹேந்திரா வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, டொயோட்டோ நல்லா சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பயங்கரமாக அடி வாங்கி இருந்துச்சு. குறிப்பாட்டு இந்த ஹெவி கமர்ஷியல், லோ கமர்ஷியல், ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட்டில் அடி, பர்சஞ்சர் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த செக்மெண்ட் எல்லா செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பயங்கர அடி 4% மேலே கீழே விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 850 ரூபா வரைக்கும்லாம் இறங்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இவங்க வந்து 850 ரூபா அந்த ரேஞ்சில் இறங்கியிருந்தாங்க ரீசெண்டாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு. மறுபடியும் அந்த ரேஞ்ச் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. 850 ரூபா அந்த ஸ்டாக்ல வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது டாடா மோட்டார்ஸில். இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஓலாவோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 2.5% அடிச்சிருக்காங்க. 99 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் ஷேர் வந்து குறைச்சிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சேல்ஸ் நல்லா இருக்குது, ப்ளஸ் வந்து சர்வீஸ் வந்து ரொம்பவே போராக இருக்குது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க அந்த என்ட்ரி லெவல் S1X EV ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா கிட்ட வருது அதோட ப்ரைஸ். இப்போ அதில் வந்து 49,999 ரூபா ஃபெஸ்டிவல் சீசர் ஆஃபர் ஆட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டரை வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க. அந்த நியூ PM E-Drive அந்த இதில் வந்து இவங்களுக்கு அந்த PM இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கிடச்சிருக்கும், ப்ரொடக்ஷன் லிம் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் நிறைய எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் இருக்குது. அடுத்து வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் இருக்குது, 8 வருஷம் வாரண்ட்டி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இந்த ஸ்கூட்டரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓலா ஷேர் இன்னைக்கு 99 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, 2% மேலே நெகட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஷேரை இவங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஓலா ஷேரில். நெக்ஸ்ட் CSB பேங்க் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து சவுத் இந்தியன் பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ CSB பேங்க் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டெபாசிட் 31,841 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 25% இயர் பேஸில் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஸ் அட்வான்சஸ் 26,871 கோடியாக இருக்குது. 20% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ் பேங்க் வந்து டெபாசிட் வந்து 18% க்ரோத் ஆயிருக்கு, அட்வான்ஸ் வந்து 13% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட்ஸ் பார்க்கும்போது 2.77 lakh crore இருக்குது. இயர் பேஸில் 18%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்வான்சஸ் நீ பார்க்கும்போது 2.36 lakh crore இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3%, இயர் பேசிஸில் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எஸ் பேங்கும் CSB பேங்கும் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது ஜப்பான் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன்ட் பார்க்கும்போது இப்போ புதுசாட்டு அங்கே பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு, இஷிபா அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ புதுசாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவர் சில எக்கனாமிஸ்ட் மாதிரி தான், அவருக்கு வந்து இந்த எக்கனாமிலாம் நல்லா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட் ஹை ஃபியர்ஸை வந்து குறைச்சிருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு ரேட் ஹைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ எண் வந்து ரொம்பவே கீழே விழுந்திருக்கு. அதாவது $, அகேன்ஸ்ட் எண் பார்க்கும்போது ஜூன் 2022 அந்த காலகட்டத்தில் இப்போ விழுந்தது ரொம்பவே ஒர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம்லேருந்து இப்போ விழுந்தது ஒர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு $க்கு என்னன்னு பார்க்கும்போது 146.91 எண்ணு தான் ஒரு $, வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ரீசன்ட் பார்க்கும்போது செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் உள்ள ஒரு பாம்பு வந்து அந்த ஏர்போர்ட்டில் வெடிச்சிருக்கு. ரன்வேல கிட்டத்தட்ட அந்த ரன்வேல தான் வெடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 87 ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்டாட்டு பெரிய அளவில் இன்ஜுரி யாருக்குமே ஏற்படல, எந்தவித உயிர் சேதமும் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜப்பானில் வந்து 2 முக்கிய செய்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மார்க்கெட் வந்து கும்பா அடி விழுந்ததுனால கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட கேபிட்டல் அந்த மார்க்கெட் கேபிட்டல் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு. 6 லட்சம் கோடி இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அடி விழுந்திருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து நியூஸ். ஃபர்ஸ்ட் இந்த பாரத் ஃபோர்ஜ் இவங்களுக்கு இந்த கிளாஸ் A ட்ரக் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 10 மந்த் ஹையாக டச் பண்ணியிருக்கு. செப்டம்பரில் மட்டுமே 30,000 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. மந்த் பேசிஸில் 124% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸில் 3.5% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத் ஃபோர்ஜில் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களோட சப்சிடரி தான் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம். இவங்க வந்து ஒரு மல்டி பார்ட்டி அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் கூட வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது US கம்பெனியான AM ஜென்ரல் அண்ட் மண்டஸ் கார்பரேஷன் LLC இவங்க 2 பேர்த்து கூட தான் அந்த பிளான் வந்து மல்டி பார்ட்டி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்டிலரி கன்ஸ் பிளாட்ஃபார்ம் அது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த மல்டி பார்ட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் ஃபோர்ஜில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்ஸு.
நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாபர் ஸ்டாக்ல வந்து அப்டேட் இன்னைக்கு இந்த டாபர் ஷேர் வந்து கிட்டத்தட்ட 7% வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட Q2 அப்டேட்டை சொல்லியிருந்தாங்க. சிங்கிள் டிஜிட் இந்த கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அந்த கான்ஸ்டன்ட் கரன்சி க்ரோத்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் ஒரு டபுள் டிஜிட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு டாபரோட ஸ்டாக் வந்து பயங்கரமான அடி போட்டு பொழந்துட்டாங்க. இதுக்கு டாபர் வந்து முக்கிய காரணமாட்டு சொல்கிறது இந்த ஃப்ளட்டு ப்ளஸ் வந்து ரெயின்ஃபால் இதுதான் முக்கிய காரணமாட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஸ் ஃப்ளட்டு இந்த இன்வென்ட்ரி இஷ்யூஸ் இதனால அவங்களோட சிங்கிள் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து இந்த செகண்ட் குவார்ட்டரில் சிங்கிள் டிஜிட்டில் வந்து டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டைட்டனில் வந்து அப்டேட்டு டைட்டனோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் 2.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு 80% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேலியாக வாய்ப்பு இருக்குது டைட்டனில் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேலி 16% எரானட் பேஸில் ரெவன்யூ க்ரோத்து இந்த ஸ்டாக்ல ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க டைட்டனில். இவங்க ஜுவல்லரி செக்மெண்ட்டில். ஸோ மோரலட்டு டைட்டனோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கில் பாசிட்டிவ்ல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2.5% நெகட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் 15 டேஸில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 80% ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷேர் ப்ரைஸ் ரைஸ் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரலட் இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த FMCG செக்டார் ஸ்டாக் எல்லாமே பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு. குறிப்பாக நம்ம டாபர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டாபர் இல்லாமல் ஐடிசி நெகட்டிவ், நெஸ்லே நெகட்டிவ், கோத்ரேஜ் கன்சியூமர் நெகட்டிவ், அதே மாதிரி வருண் பெவரேஜஸ் நெகட்டிவ். இந்த FMCG செக்டாரில் வந்து இப்படி அடி விழவே செய்யாது. ஓவராலாட்டு மார்க்கெட் கீழே விழுந்தாலுமே FMCG செக்டாரில் பெரிய அளவில் அடி விழாது. இன்னைக்கு இந்த அடிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போர்ட்டில் வந்து அதாவது அமெரிக்காவில் இருக்கிற அந்த போர்ட் துறைமுகம் இருக்குல்ல அங்கே வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது அந்த கான்ட்ராக்ட் அந்த போர்ட் ரிலேட்டட் பார்ட்டிக்கும் இந்த எம்ப்ளாயிஸ்க்குமான கான்ட்ராக்ட் வந்து முடிவடைஞ்சிருக்கு மண்டேயோட. அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடக்குது. இதனால ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் சொல்லுது. இதனால இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு நம்ம மார்க்கெட்டில் நெகட்டிவ்ல தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நீ பார்த்தீங்கன்னா நெஸ்லே இது வந்து 1.5% அடிச்சிருக்காங்க. டாபர் இந்தியா நம்ம அது டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு நியூஸு ப்ளஸ் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ வந்து சிங்கிள் டிஜிட்டல் டிக்ளைன் ஆகும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால அது ஒரு 7% நெகட்டிவ். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்க்கும்போது 1.5% அடி. வருண் பெவரேஜஸ் வந்து 2.5% அடி. அடுத்து பார்க்கும்போது கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அவங்க 2.5% அடி. அடுத்தது இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,000 எம்ப்ளாயிஸ் வந்து சில ரூல்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஆன் ரோல் ஆஃப் அதாவது ஆன் ரோல் ஆஃப் ரோல் அந்த செக்மெண்ட்டில் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஒப்பந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கும்போது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்குறாங்க. அதாவது எம்ப்ளாயிஸுக்கு காமனாட்டு கேட்குற அந்த ஓய்வூதிய திட்டங்கள் பென்ஷன் ஸ்கீமு, அடுத்து வந்து அவங்களோட சேலரி அதாவது ஊதியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து விரைவில் முடிவு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அமெரிக்கன் போர்ட்டில் நடக்கிற அதாவது அமெரிக்காவில் அவங்களோட துறைமுகத்தில் நடக்கிற பிரச்சனைனால இந்த FMCG செக்டார்லாம் அடிச்சிருக்காங்க. நான் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் சீர்குலைஞ்சிருக்கு, கொஞ்சம் நிலை குலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.